பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சாதித்து முடித்த வைகோ வேதனையில் திருமா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோ திரு வைகோபால்சாமி அவர்களோ இருக்கின்ற உயரமோ அவர்கள் கட்சி இருக்கின்ற உயரமோ வேறு. அதே போல் கடந்த 25 வருடம் 30 வருடமாக கூட எடுத்துக்கலாம். 1994 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை திரு வைகோபால்சாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்துவதை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு 94 தொடங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 வருடம் அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி அந்த கட்சிக்கு வந்துருச்சு. அதே போல் திருமாவளவன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 40 வருட கால அரசியல் அனுபவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 25க்கு மேலே அவருக்கு தேர்தல் அரசியல் அனுபவமே 25 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு காலத்தில் இந்த 2 கட்சி தலைவர்களுமே நம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துடுவாங்களா, அதாவது தேர்தல் அரசியலில் 2 பெரிய கூட்டணியை உருவாக்குகின்ற திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளுமே இவரை நம்ம பக்கத்து வந்துடுவாரா, இவரை நம்ம பக்கத்து இழுத்தரலாமா அப்படின்னு பார்க்கப்பட்ட அரசியல் தலைவர்களில் 2 பேருமே முக்கியமானவர்களாக கருதப்பட்டனர். இப்போ இந்த சூழலில் தான் திரு வைகோ அவர்கள் தன்னுடைய பெயருக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. 2 கைகளை இணைத்து வைத்ததால் நான் வைகோ அப்படின்னு சொல்லி வெகு சமீபத்தில் அவருக்கு உள்கட்சி பஞ்சாயத்தில் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் அவருடைய அதாவது எப்படிப்பட்ட அந்த ஸ்பார்டான் என்று பேசக்கூடியவர், கிரேக்க அரசியல் பேசக்கூடியவர், கிரேக்க வரலாறு பேசக்கூடியவர், இன்னும் சொல்ல போனால் போகின்ற போக்கில் ஆங்கிலத்தில் உரையாடுதலில் வல்லவர். இன்றைக்கி அவருடைய பேருக்கு விளக்கமாக மல்லை சத்யா அவர்களினுடைய கையையும் தன்னுடைய மகனுடைய கையையும் எடுத்து இணைத்து வைத்ததால் நான் வைகோ என்று பேசுகிற அளவிற்கு அவருடைய நிலைமை போயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்று. அதை பெரிய சாதனையாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த மல்லை சத்யா தலைமையிலையும் இவரோட தலைமையிலையும் பெரிவடைய போக இருந்த கட்சியை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு. அதே போல் திருமாவளவன் அவர்கள் என்னை கட்சிக்காரங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, காது குத்து கல்யாணம் இது போன்றதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் தாண்டி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கீழே விழுந்து கிடக்கிறேன், அந்த கட்சியை நம்பித்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போல ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இது போன்ற செயலெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய அந்த போக்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து என்னென்னா, ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, உருவான ஒரு கட்சி. வாரிசு அரசியலை வைகோ எதிர்த்து வெளியிலே போடுறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று அந்த ஆதரவு குரலாக உயிர் நீத்து, அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, அந்த கட்சி உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள்லாம் பட்டியல் திரு வைகோபால்சாமி அவர்களுக்கு இன்றைக்குமே தெரியும். அவர் இன்றைக்குமே தன்னுடைய கட்சியினுடைய மூல வரலாற்றை குறித்து பேசணும்னு நினச்சா அப்படியே ஒவ்வொருத்தர் பள்ளப்பட்டி ரவி அப்படின்னெல்லாம் பேசி என்னெல்லாம் சொல்லுவார். அந்த கட்சிக்காக தீக்குளிச்சு இறந்து போனவங்க, இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு பாடுபட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் திரு வைகோபால்சாமி அவர்களுடைய கட்சி பரிணாம வளர்ச்சி கடைசியில் ஒரே ஒரு சீட்டு, அந்த ஒரே ஒரு சீட்டிலையும் தன்னுடைய மகனை மட்டும்தான் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு துர்பாக்கிய நிலை. அந்த நிலையில் இந்த கட்சி மாறியதற்கு பின்னாடி ஈரோடு கணேசமூர்த்தி, கரூர் முரளி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, செஞ்சி ராமச்சந்திரன், இவர் ஐயா இந்த ஒரத்தநாட்டை சேர்ந்தவர், அது மாதிரி எல்லாம் நிறைய ஆட்களுடைய தியாகம் இருக்குது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி. அப்போது எந்த ஒரு இடத்துல தன்னுடைய மகனை முன்னிறுத்தி தன்னுடைய மகனை உயர்மட்ட செயலாளராக, கட்சியினுடைய உயர்மட்ட செயலாளராக கொண்டுட்டு முதன்மை செயலாளராக மாற்றி, அந்த முதன்மை செயலாளருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சீட்டை வாங்கி, எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கட்சி ஆரம்பித்து தன்னுடைய அந்த கட்சியினுடைய பயணத்தை 31 வருஷம் கடத்தி கடைசியில் அந்த எந்த கான்செப்டுனால வெளியில் இந்த கட்சி உருவானுச்சோ அதே அதாவது அதே தத்துவத்தில் அதே வாரிசு அரசியலில் வீழ்ந்து போகின்ற நிலையில் இருக்குது. அதே கட்சியில் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இயக்கத்திற்கும், அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக இருந்தவர் திரு மல்லை சத்யா அவர்கள்.
அவர் வந்து கட்சிக்காக இழந்தது, கட்சிக்காக அவர் செய்த தியாகம் இதெல்லாம் வந்து துரை வையாபுரி வைகோ அவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் வந்து இந்த சிகரெட்டு விற்கிற பிஸ்னஸ்ஸு, போதைப் பொருளினுடைய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு சுட சுட கட்சிக்கு வர்றாரு. அதாவது வைகோங்கிறவருடைய நடையுடை வந்து பழைய நிலைமையில் இல்லாத பொழுதும், அவருடைய பேச்சு உரையாடல் வந்து பழைய நிலைமைக்கு இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய வாரிசாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு வைகோ அவர்கள் கொண்டு வந்து விட்டவர் தான் திரு வையாபுரி வைகோ. அவருக்கு என்ன பேசுகிறோம் என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த 2 பேருக்கும் கட்சிக்குள்ளே ஒரு உச்சபட்ச மோதல் நிகழ்ந்து, அந்த மோதலினுடைய வெளிப்பாடாக இவர் வந்து நான் வந்து உயர்மட்ட, அதாவது முதன்மை செயலாளர் அப்படிங்கிற பதவியில் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு கட்சிக்குள்ளே, அந்த கட்சியில் இருக்கிற 9 பேர் 10 பேருக்குள்ளே அது ஒரு பெரிய பரபரப்பாயிடுச்சு. திரு வல்லம் பசீர் போன்றவர்கள்லாம் அதற்கான நேர்காணலை விட்டாங்க. நாங்கள் மல்லை சத்யாவோட தான் நிற்கிறோம், துணை பொதுச் செயலாளர் தான் முக்கியமான அரசியல் நகர்வு இருக்கிறாரு, இவர் வந்து முழுக்க சுயநலம், இவருக்கு என்னன்னே தெரியாது, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஆள் வந்து திரு வையாபுரி வைகோ அவர்கள், இவரை வந்து தன்னுடைய மகன் என்பதனாலேயே முன்னிறுத்தி கொண்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து நிலவணிச்சு. இதை எடுத்து வந்து அவசர உயர்மட்ட குழு கூட்டம் வந்து கடந்த 20ஆம் தேதி கூடுனுச்சுன்னு நினைக்கிறேன். கூடி வந்து பேசி ஒரு பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சிருச்சு. வையாபுரி வைகோ அவர்கள் வந்து முதன்மை செயலாளராக தொடர வேண்டும் என்று திரு வைகோ அவர்கள் சமாதானம் பண்ணி மல்லை சத்யா அவர்கள் வாயிலேயே சொல்ல வச்சுட்டாரு. இப்போ இதில் வந்து அந்த காட்சி அரங்கேறின விதம் தான் வந்து எப்படி இருந்த வைகோ இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுது. ஏன்னா அவர் வந்து திரு மல்லை சத்யா அவர்கள் பேச மறுக்கிறாரு. இல்லைங்க நான் பேசலைங்க, தலைவர் சொல்லிட்டாரு, வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, இதை தாண்டி நான் என்னத்தை சொல்ல போகிறேன், அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இல்லை நீங்கள் வந்து பேட்டி கொடுங்க, நீங்கள் பேட்டி கொடுக்காட்டினா அவர் பேசாமையே எழுந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க, அதனால் பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு திரு வைகோ. அதன் பிறகு திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து பேட்டியை கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்த பிறகு எழுந்திரிச்சு 2 பேரும் கையை குளிக்குங்க. அவர் ஆடிட்டர்னு நினைக்கிறேன், அந்த மதிமுகவில் இருக்கிற ஒரு ஆடிட்டர், முக்கியமான பேர், அவர் பேர் நம்மளுக்கு மறந்து போச்சு. அவர் வந்து நீங்கள் 2 பேரும் கையை குளிக்குங்க, அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து திரு மல்லை சத்யா வந்து கை குலுக்க வேண்டாங்க, இது இதயங்கள் இணைந்தப்பட்ட பிறகு கைகள் இணைந்தால் என்ன, இணையாட்டினா என்னன்னு இலக்கிய பாணியில் ஒன்று சொல்கிறாரு. அப்போ வந்து திரு வைகோ அவர்கள் கையை பிடிக்கிறாரு, மல்லை சத்யா அவர்களுடைய கையை பிடிக்கிறாரு, திரு வையாபுரி வைகோவோட கையையும் பிடிக்கிறார். 2 பேர் கையையும் பிடிச்சி 2 பேர் கையையும் இணைக்க முற்படுறாரு. திரு வையாபுரி வைகோ அவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே இந்த அரகன்ஸ் நல்லாவே தெரியும். அது பார்க்கும் பொழுதே இவ்வளோ வெறுப்பாக நீ எதுக்கு, நீ பெரிய சாதனை செஞ்சிட்டியா அந்த கட்சியில், இவ்வளோ வெறுப்பாக அந்த மனிதனிடம் கை கொடுக்க கூட நீ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கை முழுசாக கொடுத்துருக்க மாட்டேன், கைகளில் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இப்படி கொண்டு கையை கொடுத்துருப்பாரு. அவர் வந்து மல்லை சத்யா வந்து புன்னகையோடு அதை பிடிச்சி வரவேற்றிருப்பார். இப்போ இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கோபம் வந்து திரு வையாபுரி வைகோ மாதிரியான ஆட்கள்கிட்ட இந்த கட்சி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு வந்திருக்கணும். அவங்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனப்பயே அவங்களுக்கு கவலை இல்லை, வையாபுரி வைகோ கிட்ட போனால் என்ன போகாட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே போல் அந்த கட்சிக்காக உழைத்த திரு மல்லை சத்யா போன்றவர்கள், இவர் பொதுச் செயலாளரினுடைய மகன் திரு வையாபுரி வைகோங்கிறதுக்குனாலேயே ஒரு இலவும் தெரியாத, அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் என்கின்ற பட்டியலில் இடம்பெறவே முடியாத கூடாத ஒரு நபர், அந்த திரு வைகோவினுடைய மகன் என்பதற்காகவே மாநில இது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அவர் சொல்கிறத கட்சி கட்டமைப்பு கேட்கணுங்கிற அந்த நிலையை வந்து திரு மல்லை சத்யா வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வந்து இந்த பிணக்குமே வந்து திரு வையாபுரி வைகோ வந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, திமிருத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தெலுங்கு திமிருத்தனம் அந்த ஆள் மூஞ்சிலேயே தெரியுது. அப்படி தான் அந்த இதுன்னு இருக்குது. இந்த கலவரம் நடந்தப்போ திரு வைகோ அவர்கள் 2 கையையும் சேர்த்துட்டு சிரிச்சுட்டு 2 கைகளையும் இணைத்து வைத்ததால் நான் வைகோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். இதுதான் அவருடைய வாழ்நாளில் கடந்த 40-50 வருட கால அரசியல் வரலாற்றில் வைகோ சாதித்த சாதனையாக திரு வைகோ அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, அது அப்படின்னா நம்ம பக்கத்து வருவோம். தோல் திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே உச்சபட்ச வேதனையை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு 1 மணி நேரம் கூட எனக்கு தனியாக இருக்க முடியலைங்க, தனிமைன்னா என்னால் பார்க்கவே முடியல, எந்நேரமும் பார்த்தாலும் இந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய தோழர்களாகவே இருக்க வேண்டியது இருக்குது. சின்ன காது குத்து, சின்ன கல்யாணம், சின்ன இடங்களுக்கெல்லாம் என்னை வந்து வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, வராட்டினா நான் வேறு
கட்சிக்கு போயிடுவேன், ஆதவ அர்ஜுனாவோட தலைமையை ஏற்று நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் மிரட்டுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுக்கு இந்த சொல்லாடல் வந்து கொண்டிருந்த அதே சமகாலகட்டத்தில் தான் இன்னொரு சொல்லாடலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து உதயசூரியன்கிற கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மட்டுமே நம்பி இருக்குது அப்படிங்கிறது போல் ஒரு சொல்லாடல்களை இங்கே காண முடிகிறது. நாங்கள் அப்படியெல்லாம் நம்பி இல்லை, ஒரு கூட்டணிங்கிறதுனால அவங்களோட இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதாவது அவருடைய சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்டு டோன்கிறத தாண்டி சாஃப்ட் டோனில் வந்து திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இப்போ இவர்கள் அவர் உண்மையிலேயே சொன்னது என்னென்னா, இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, வெளியில் வராட்டினாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. கட்சியில் வந்து சரிபாதிக்கு மேலே இந்த கட்சியில் வந்து கொஞ்ச காலம் இருந்த ஆதவ அர்ஜுனா தன்னுடைய பணபலத்தினால் கட்சியில் இருக்கின்ற முக்கியமான நபர்களை இழுத்துக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்குது. அதே நேரத்தில் உள்கட்சியில் இருக்கிற மாவட்ட தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் ஒரு சின்ன சின்ன நிகழ்வாக இருந்தாலும் நான் வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவதனுடைய பின்னணி, அதே போல் நான் வரல, எனக்கு ஓய்வு தேவைப்படுது, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை ஃப்ரீயாக விட்டுடுவீங்க, அப்புறம் நாங்கள் வேறு கட்சிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தொனியில் இவங்க வந்து என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்ற தொனியில் தான் சொல்லியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அதாவது இப்போ நம்ம இருக்கிற அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு, நம்ம பயணிக்கிற நிலைப்பாடு என்பதெல்லாம் தாண்டி கடந்த 25 வருட கால அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க 2 பேரினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்று தெரியறது என்னென்னா, அதாவது ஒரு நிரந்தரமான வெற்றியை நோக்கி இவர்கள் பயணிக்காமல் அந்தந்த காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து தன்னுடைய வெற்றிக்காக தன்னை வந்து தியாகம் இல்லை, தன்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதுனால, தன்னை வந்து தளர்த்தி கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கி இங்கிட்டு ஒரு சாதனையை, அதாவது கைகளை சேர்த்து வைத்ததான் நான் வைகோ என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இவர் வந்து ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, என்னை ஆளை விடுங்களே, படுத்தாதீங்களே அப்படிங்கிற நிலைக்கு அவரும் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோடு இருந்தது. கூட்டணியில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கண்ணப்பன், அப்போது கண்ணப்பன் அங்கே தான் இருந்தாப்புல. அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன், அதன் பிறகு இங்கே செஞ்சி ராமச்சந்திரன், இங்கே ஒரத்தநாடு அவர் பேர் நல்ல பேர், தனக்கு தானே சமாதியை வெட்டி வச்சு கட்டி வச்சுக்கிட்டவர் அவர், இது போன்ற ஈரோடு கணேசமூர்த்தி, அது மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் வந்து மினிஸ்ட்ரியிலே இருந்தாங்க. அப்படி ஜார்ஜ் பெர்னாண்டஸோடைய காலகட்டத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இவங்க வந்து பதவியில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தை விட்டுட்டு இந்த அரசியல் கட்சி கூட்டணிங்கிறதுல தன்னை கொண்டு போய் கரைத்து கொண்டதன் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டே போயிருச்சு. இவர்கள் கூட்டணிக்கு போனதுனால இவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அதே போல தான் திருமாவளவன் அவர்களும் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைத்து உச்சபட்ச எண்ணிக்கையில் 20 சீட்டுக்கு மேலே வந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு அந்த கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாரா, நம்மளை இவர் கழட்டி விட்டால் என்ன ஆகிறது, நம்மளை சேர்த்துக்கிட்டால் நம்ம கேடர்ஸ் என்ன ஆகிறது, இப்படி போன்ற கணக்குகளை சிக்கிட்டு இந்த வேதனையை தான் என்னை தோழர்கள் வந்து தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேதனையாக பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமாவளவன். அதனால் இந்த காணொலி பதிவை பொறுத்தவரையிலும் நாம் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கூட்டணிக்கு போனால் என்னன்னு இப்படி தள்ளுகிறார்கள் இல்லையா. இவர்கள் இப்போ திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களுமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கூட்டணிக்கு சென்றதால் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து இப்போ வந்து அவர் தன்னுடைய வாரிசு முன்னிறுத்துகிறாரு. எந்த அரசியல் கட்சி வாரிசு அரசியலை எதிர்த்து உருவானிச்சோ அதே அரசியல் கட்சி தன்னுடைய வாரிசை முன்னிறுத்துவதால் இன்னைக்கு உடைந்து சுக்குநூறாக போயிட்ட அந்த சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் இவர் வந்து ஒருத்தரை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும், அப்படி போய் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்து கூட்டணி அப்படிங்கிற அந்த இடத்துல போய் சிக்கினதுனாலேயே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை காப்பாற்ற முடியுமா என்கின்ற கேள்வியோடு இவர்கள் வேதனையை பதிவு செய்திருக்கிறாங்க. இது நமக்கான பாடம் என்பதனால தான் இந்த செய்தியை நம்ம வந்து ஒரு காணொலி பதிவாக பதிவு செய்கிறோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.